அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, முருகனுக்கு பூஜை செய்தால் நம்ம வீட்டில் பிரச்சனை நடக்குமா? சண்டை வருதா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டை வருதா? அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இதற்கு முன்னாடியே என்கிட்ட நிறைய முறை கேட்டிருந்தீங்க. முருகனுக்கு பூஜை செய்தாலே வீட்டில் விளக்கு வைத்தாலே சண்டை வருது, செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சால் சண்டை வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மகா சஷ்டி வர்றதுனால ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, சஷ்டி பூஜை செய்யணுமா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்குது. ஏன்னா முருகனுக்கு பூஜை செய்தாலே எனக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சண்டை வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இதற்கான அவங்களுடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. அதனால தான் அவங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம கடவுளுக்கு பூஜை செய்யணுமா, செஞ்சால் வீட்டில் பிரச்சனை வந்துடுமே அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறேன்னா அவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்காக இந்த பதிவு. அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய பேருடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. நம்ம கோயிலுக்கு போனால் சண்டை வருது, வீட்டில் நல்ல சிறப்பாக பூஜை பண்ணால் வெள்ளி செவ்வாயில் சண்டை வருது. இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு சில கேள்விகள் இருக்கும். அதற்கான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். முருகனுக்கு பூஜை செய்தால் மட்டும்தான் சண்டை வருதா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எந்த இறைவனை வழிபாடு செஞ்சாலும் வீட்டில் சண்டை வரணும்னு இருந்தது அப்படின்னா சண்டை வரதான் செய்யும். முருகனுக்கு பூஜை செய்தால் மட்டுமே வர்றது கிடையாது. நம்மளுடைய பூஜைகளில் ஒரு சில தடங்களோ ஒரு சில சோதனைகள் வந்தால் அப்படின்னா அது முருகன் செய்கிற திருவிளையாடல் அப்படிங்கிறத நம்ம நினைத்துக்கொள்ளலாம், தவறில்லை. அதற்காக நம்ம சுவாமி கும்பிட்டாலே முருகன் நமக்கு பிரச்சனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இல்லை. இப்போ கடவுளை வழிபாடு செய்கிறது நம்ம புண்ணியம் செய்கிறது போல். இப்போ அந்த புண்ணியம் செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய கர்ம வினைகள் நம்மளை விடாது. ஸோ அந்த கர்ம வினை ஒரு சில காரணத்தால் கூட நம்ம வீட்டில் சண்டே உருவாக்கி கொடுக்கும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி சண்டே நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இறைவன் தான் உருவாக்கி கொடுக்குறாருன்னு கிடையாது. இப்போ ஒருவேளை நீங்கள் முருகன் மேலே முழு நம்பிக்கை வைத்து போராடி நீங்கள் பூஜையை தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னு அந்த நெகட்டிவ் அந்த கர்ம வினையில் கழிஞ்சிடும். நமக்கு புண்ணியம் அதிகரிக்க நமக்கு அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போயிடும். நீங்கள் முருகனை கும்பிட்டா மட்டும் இல்லை, நம்ம எந்த இறைவனை வழிபாடு செஞ்சாலும் ஆரம்பத்தில் தடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எல்லாமே வரத்தான் செய்யும். அதை மீறி நம்ம கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து வழிபாடு செய்யும்போது தான் நமக்கு அந்த பூஜையில் வெற்றி கிடைக்கும். இதில் நிறைய பேருக்கு எப்போது சண்டைகள் வரும் அப்படின்னு, கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து ஈதுன்னு ஒரு வேண்டுதல் வைத்து ஒரு 48 நாள் தொடர்ந்து நான் பூஜை செய்வேன், ஒரு 21 நாள் தொடர்ந்து பூஜை பண்ணுவேன், இல்லை மகா சஷ்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு 7 நாட்கள், இல்லைன்னா தைப்பூசம், நீங்கள் எந்த ஒரு பூஜையை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் தொடர்ந்து நான் செய்வேன். செவ்வாய் வெள்ளி வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஒரு 9 செவ்வாய் நான் விளக்கேற்றி இந்த மாதிரி பண்ணுவேன். அதே போல் வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி சிறப்பாக பண்ணுவேன் இப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிறீங்க பார்த்தீங்களா. அந்த வேண்டுதலில் இருந்து தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக மாதிரியே ஒரு ஃபீல் வரும் உங்களுக்கு. நான் 48 நாள் பூஜை ஸ்டார்ட் பண்ணேன். 10 நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ வருங்க நம்ம அந்த பூஜை செய்கிற அளவுக்கு நமக்கு ஒரு டென்ஷனு ஒரு பிரச்சனை வருதே, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற குழப்பிக்கிற அளவுக்கு ஒரு சில பிரச்சனை நமக்கு வரலாம். நம்ம அந்த பூஜையை விட்டுடணும், நமக்கு அந்த வேண்டுதலே வேண்டாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட நமக்கு வர்ற அளவுக்கு பூஜைகள் தடங்கள் வரலாம். நீங்கள் இப்போ ஒன்று தொட்டுட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு 48 நாளோ இல்லை முருகனுக்கு பூஜை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய வைராக்கியத்தால் உங்கள் முழு அன்போட பக்தியோடு நீங்கள் வெற்றி பெறணும். அந்த அன்போடு நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் முருகன் என் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அந்த வைராக்கியத்தோட பூஜை பண்ணும்போது அந்த கர்மா வினை ஃபுல்லாக தானாக விலகிடும், பாவங்கள் ஃபுல்லாக விலகிடும். கர்மா வினை தான் காரணம் அப்படிங்கிறது அதிகமாக சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, முருகரும் நம்மளை சோதிப்பார். நம்ம இந்த பூஜையில் நம்பிக்கையாக இருக்கோமா, இல்லை இந்த வேண்டுதல் நம்ம நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருப்போமா, இல்லை எவ்வளோ நாட்கள் இந்த பூஜையில் நம்ம ஒரு வைராக்கியமாக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நம்பிக்கை அதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காகவும் சின்ன சின்ன திருவிளையாடல் போல் முருகர் பண்ணுவார் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஒரு பூஜைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பூஜையால் தான் பிரச்சனை வருதுன்னு நம்ம முதல்ல தவறாக நினைக்க வேண்டாம். நம்ம போராடணும். வாழ்க்கையினாலே போராட்டம் தானே. எத்தனையோ சிக்கல் நமக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் நம்ம போராடி ஜெயிக்கிறோம் இல்லையா. எத்தனையோ ஒரு பிரச்சனைத்தை நம்ம சந்தித்து நம்ம அதில் வெற்றி பெறோம்ல. அதே போல் தான் நம்ம ஒரு பூஜை சிறப்பாக பண்ணுறோன்னா அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதையும் நம்ம வெற்றியாக மாற்றணும். இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளை நல்லபடியாக உருவாக்கணும், நம்மளை செதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட முருகர் நம்மக்கிட்ட திருவிளையாடல் பண்ணுவார். அதாவது நிறைய அந்த பயந்த சுபாவம் இருப்பாங்க இல்லையா,
மனசுக்குள்ள அதிகமான நெகட்டிவ்ஸான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். எதற்கு எடுத்தாலும் பயப்படுற மாதிரி. ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, லைட் எரியாட்டா கூட பயப்படுவாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் போயிருச்சு அப்படின்னா பயந்து தள்ளிருவாங்க. ஸோ அந்த மாரி கேரக்டர்ன்னு வச்சுக்கோங்களேன். ஆ தெம்பு இருக்காது. அதாவது அவங்க வந்து போல்டா பேசுற அளவுக்கு அவங்க மனசுல தெம்பு இருக்காது. யார் என்ன சொன்னாலும் அவங்க கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிற கேரக்டரா இருக்கட்டும். ஏதேனும் ஒரு நெகட்டிவான கேரக்டர் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நமக்கு இருக்கும். அந்த நெகட்டிவிட்டி கேரக்டர் போறதுக்காக கூட நமக்கு வந்து முருகன் வந்து ஒரு சில பிரச்சனைகள் குடுத்து அத சரி செய்வார். இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க நல்ல பொருளாதார முன்னேற்றத்தில வந்து நீங்க நல்ல வசதியா நீங்க ஃப்யூச்சர்ல வாழ போறீங்க அப்படின்னா, முருகர் உங்களுக்கு வந்து பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் குடுப்பாரு. ஏன்னா, அந்த பணத்தோட அருமை தெரியணும். பணத்த வந்து கையாளணும். அதற்காக மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். அத நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நிச்சயமாக முருகர் அள்ளி கொடுப்பாரு. அதேபோல ஒரு உறவுக்குள்ள உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த உறவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த உறவோட பிரச்சனை குடுப்பாரு. அந்த உறவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதிலருந்து கத்துக்கிடணும். நமக்கு அந்த உறவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஈஸியா 2, 3 வார்த்தைய விட்டுருவோம். சண்டை போட்டுருவோம். அந்த உறவோட அருமை தெரியணும் அப்படிங்கிறதற்காக கூட ஒரு சில பிரச்சனைகள் அதில வரலாம். இப்ப கணவன், மனைவி சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்கமே. எதற்காக கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது? காரணம் இல்லாம எதற்காக சண்டை வருது? சுத்தமா அங்க இல்ல. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறவங்களுக்கு வந்து சண்டை போட அங்க ஒண்ணுமே இல்ல. அதேபோல பார்த்தீங்கன்னா, சண்டை போடாமலும் இருக்கவும் முடியாது. நம்ம ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வரத்தான் செய்யும். ஆனா, அந்த சண்டை வந்து ஒரு நிமிடத்தில் சரியாகுது அப்படின்னா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கப்புள் தான். இப்ப நெறைய பேர் வந்து இப்போ சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்கமே, அவங்க பேசுறதுக்கு 1 மாசம் ஆகும். இல்ல 10 நாட்கள் ஆகும். 5, 6 நாட்கள் ஆகும். இல்லன்னா 2, 3 மாதம் கூட இழுத்துட்டு போவாங்க. அவ்வளோ ஈகோ இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த உறவோட அருமை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கூட சண்டை வரலாம். ஸோ ஒவ்வொன்னுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஒவ்வொன்னுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். ஒவ்வொன்னுக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பொக்கிஷம். ஒவ்வொரு உயிருமே நமக்கு முக்கியம். எல்லாமே நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக கூட முருகன் நமக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள கொடுக்கலாம். இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு, இந்த பிரச்சனை எதற்காக வருது? அப்படிங்கிறது அந்த யோசிக்கிற தன்மை வேண்டும் இல்லையா? அதற்காக கூட நமக்கு பிரச்சனை கொடுக்கலாம். எதற்காக நம்ம நெகட்டிவாவே நம்ம யோசிக்கணும்? நீங்க பாசிட்டிவா யோசிங்களே! இப்ப வந்து நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு, எதற்காக இந்த பிரச்சனை வந்துச்சு? இனிமே இந்த பிரச்சனை வரவிடாம நம்ம பார்த்துக்கொள்ளணும். அப்படிங்கிறத வந்து யாருமே யோசிக்கிறது கிடையாது. எனக்கு மட்டும் இத்தனை பிரச்சனை வருதே அப்படிங்கிற மனநிலை தான் எல்லாருக்குமே பொதுவாக நமக்கு ஓடிட்டுருக்கும். ஸோ நம்ம வந்து பாசிட்டிவா நம்ம நினைக்க ஆரம்பிக்கணும். முருகர் நம்மள வந்து பக்குவப்படுத்துகிறார். இப்ப அதிகமாக நம்ம கோபப்பட்டு பிரச்சனை பண்றோம் அப்படின்னா, அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவதற்காக முருகர் வந்து நம்மள பக்குவப்பட வைக்கிறதுக்காக ஒவ்வொரு செயல் நமக்கு செய்கிறார். அப்படிங்கிறத நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்ப வந்து உங்களுக்கு வந்து நீங்க முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க, முருகன மட்டும் தான் நீங்க நம்புறீங்க அப்படின்னா, நிச்சயமாக ஒரு சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். முருகனோட அருள் இருந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்க வந்து அந்த பூஜை செய்யும்போது சின்ன சின்ன பிரச்சனைகளும், சின்ன சின்ன தடங்கள் வந்தா தான் 100% உங்களுக்கு முருகனுடைய அருள் இருக்குன்னே அர்த்தம். ஏன்னா முருகனுடைய அருள் இருந்தாலே தடங்களும் வரும், சோதனைகள் வரும், சாதனைகள் வரும், வெற்றியும் வரும், பணமும் வரும். உங்கள வந்து அவர் எல்லாத்துக்குமே தயார்படுத்திருவார். இப்ப ஒரு போருக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். போருக்கு நம்ம வெறுங்கையா ஆட்டிட்டு போ முடியாது இல்லையா? அதற்கான அந்த டூல்ஸ் நமக்கு வேணும். நம்ம போருக்கு நம்ம போறோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன தேவை? அத்தனை இது நமக்கு வேண்டும் இல்லையா? அதற்கு நமக்கு நாலேட்ஜ் வேணும் இல்லையா? இங்கெங்கே இந்தந்த பொருள் கொண்டு போகணும். இப்போ கோவிலுக்கு போகணும்னா எந்த பொருள் கொண்டு போணும்? ஒரு சண்டைக்கு போறோம்னா எந்த பொருள் கொண்டு போணும்? வேறு விசேஷத்துக்கு போறோம்னா எப்படி போகணும்? எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு நாலேட்ஜ் வேணும் இல்லையா? அந்த நாலேட்ஜை தான் முருகர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் நமக்கு எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. பக்குவப்படுத்தி வைப்பார். இப்ப நெறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுல ஞானி மாரி பேசுறாங்க அப்படி சொல்லுவீங்களே, அவங்கலாம் பக்குவப்பட்டவர்கள். ஏன்னா பக்குவப்பட்டவர்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஞானத்துடன் முருகனோட அருளுடன் ஞானத்துடன் இருப்பார்கள். புரிந்து கொள்வாங்க. முருகன் எவ்வளோ கவலைகள் கொடுத்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் கொடுத்தாலும் புரிந்து கொள்வார்கள். ஸோ ஏ டூ இஜட் எல்லாமே முருகன் வந்து சொல்லிக் கொடுப்பாரு. அவருடைய பக்தர்கள அவர் வந்து எப்பவுமே பொக்கிஷம் மாரி தான் பார்ப்பாரு. நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில தான் இருக்குது. நம்ம முருகனை கும்பிட்றதுனால மட்டும் தான் நமக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுல முருகர் நம்மளுக்கு வந்து நல் வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர். நம்ம வாழ்க்கையில வந்து சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியும். அதற்கப்புறம் நீங்க பக்குவப்பட்ட பிறகு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அப்படிங்கிற மாரி தெரியும்.
ஸோ அப்படி உங்களுக்கு ஏதேனும் நடந்திருக்கான்னு பாருங்கள். நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா முருகர் பக்தர்களாக இருக்கிறீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை சரி பண்ண பிறகு திரும்பவும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் தான் நம்மளுடைய பக்தி என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு பிரச்சனை, ஒரு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை ஏதேனும் ஒரு பிரச்சனை நமக்கு வரும்போது ஆரம்பத்தில் நீங்கள் வந்து முருகரை வந்து வழிபாடு செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அதை நினச்சி கவலைப்பட்டிருப்பீங்க, அழுதுருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க. முருகனை ஆரம்பத்தில் வழிபாடு செய்யும்போது ஓரளவு முருகனை நல்லா வழிபாடு செஞ்சு முருகன் மேலே நல்லா உயிராக ஆன பிறகு பார்த்தீங்கன்னா அதே பிரச்சனை வந்தால் நீங்கள் ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டீங்க, ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. அதுதான் முருகன் வந்து நம்மளை பக்குவப்படுத்தி வைக்கிறார். வாழ்க்கையினாலே பார்த்தீங்கன்னா ஏற்றமும் இறக்கமும் மாற்றி மாற்றி தான் வரும். அதற்கேற்றப்போல் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் முருகன் நம்மளை வந்து வாழ்க்கையை வந்து சொல்லி கொடுப்பார். அது வந்து நம்ம முழு பக்தியோட அவர் மீது முழு அன்போடு நம்ம இருக்கும்போது ஒவ்வொன்றா நமக்கு புரிய வரும். ஸோ நமக்கு தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையில் வந்து கர்ம வினை நம்மளை எதாவது பாடாப்படுத்துது அப்படின்னா அதுவும் சரியாக நீங்கள் வந்து பூஜை பண்ணணுமா விளக்கேற்றணுமாலாம் யோசிக்காதுங்க, ட்ரை பண்ணுங்க. சண்டை வந்தாலும் பரவாயில்ல, நான் முருகன் மேலே முழு நம்பிக்கையோடு செய்வேன் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. அதனால தான் நான் ஒவ்வொரு பூஜைக்கும் நான் சொல்கிற ஒன்றே ஒன்று, அந்த பூஜை பண்ணும்போது கோபப்படாதீங்க. ஏன்னா யாராவது ஒரு ஆள் கோபப்பட்டால் தான் அங்கே வந்து பிரச்சனை வரும். இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக சண்டை போடுறவங்க வந்து கொஞ்சம் கோபத்தோடு உங்ககிட்ட சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்கமே, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவங்களும் சைலண்ட் ஆயிடுவாங்க. நீங்கள் பதிலுக்கு பேசும்போது தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து ரொம்ப சண்டைப்படுவாங்க. ஸோ நீங்கள் முருகனுடைய பூஜை செய்யும்போது அந்த பக்குவத்தையும் முருகர் உங்களுக்கு வந்து கொடுப்பாரு. உங்களுக்கு வந்து அப்படியே அந்த பிரச்சனைலாம் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் குறைய ஆரம்பிக்கும். ஒரே நல்ல மாற்றங்கள் தெரியாது. ஒரு வருஷத்துக்குள்ளே பாருங்கமே உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறியிருக்கும். முருகர் மாற்றி வைத்திருப்பார். எப்படி எப்படிலாம் கோவப்பட்டவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் மீது அன்பு வைத்த பிறகு கோபமே படமாட்டாங்க. வாழ்க்கையை வந்து ரொம்ப வெறுத்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ நிறையா முருகர் வந்து நமக்கு நல்லது செய்வார். நமக்கு வந்து அனுபவம் ஆன பிறகு தான் முருகர் நமக்கு இது நல்லது செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அதுவரையும் நம்ம சுவாமி கும்பிட்டா நல்லது இப்படி ஆயிடுச்சோ அப்படி ஆயிடுச்சோ நம்மளுடைய மனசு வந்து குழப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வருடம் நீங்கள் வந்து எனக்கு சாமி கும்பிட்டாலே பிரச்சனையாக இருக்குது அப்படி சொல்கிற அந்த நினப்பு வந்து அடுத்த வருடம் பாருங்கமே உங்களுக்கு எனக்கு இந்த சாமியால் தான் எனக்கு என் வாழ்க்கையே மாறி இருக்குது அப்படிங்கிறது சொல்ல வரும். இதன்னு ஒரு பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யோசிக்காதீங்க. நீங்கள் வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பண்ணுங்கள். முருகர் உங்களுக்கு துணை இருந்து வழிநடத்தி செல்வார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.